Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து Commerce Level Standard Radio Syllabus Chapter 23 Channel of Distribution. So இதில் பார்த்தீங்கன்னா choose the correct answers. The middleman who act as a link between the wholesaler and the customer is called a retailer. So who is the first middleman in the channel of distribution? First wholesaler. Dash buys the goods from the buyer and sell it to the retailer. So producer கிட்ட வாங்கி ரீட்டைலுக்கு விற்கிறவங்க தான் wholesaler. Dash are the agent who merely buy the buyers and sell it to the contractor brokers. So merchant middleman can be classified as two. Okay, so next very short question பார்த்தீங்கன்னா who is called a middleman middle person who is going to act a link between ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கன்சியூமருக்கு மிடில் இருக்க ரெண்டு பர்சன் தான் will call middleman. அதுலேயும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க mercantile agent and merchant middleman. ரீட்டைலர்னால் யாருன்னு the person who ஸ்மால் குவாலிட்டிஸ் கன்சியூமருக்கு விற்கிறது தான் will call a retailer. ஓகே, அவங்க ரீட்டைலர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறது தான் வந்து ரீட்டைலர். ப்ரோக்கர்னால் யாருன்னா மிடில் பர்சன், லைக் அவங்க வந்து கமிஷனுக்காக செல் பண்ணுறது தான் வில் கால் இட் ஆஸ் ப்ரோக்கர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க, விற்க மாட்டாங்க, பட் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு பையர்கிட்டேருந்து வாங்கிட்டு செலருக்கு விற்பாங்க. மிடில் அவங்களுக்கு கமிஷன் வர்றது தான் வந்து ப்ரோக்கர்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மர்ச்சன்ட் மிடில்மேன்? மர்ச்சன்ட் மிடில்மேன் பார்த்தாங்க ஃபங்க்ஷனல் மிடில்மேன் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவங்க பிஹாஃப் ஆஃப் அவங்க செல் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஓனர் இல்லை, ஓனர் பிளேஸில் இவங்க விற்பாங்க அண்ட் இன் ரிட்டன் இவங்களுக்கு கமிஷன் வரும், அவங்க சேல்ஸ் பண்ணது மேலே கமிஷன் வரும். அதுதான் வந்து மர்ச்சன்ட் மிடில்மேன் சொல்லுவாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் மிடில்மேன் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா brokers, factors, commission agent, del creditor agent, auctioneers and warehouse keepers. Who are mercantile agent? mercantile agentனா யாருன்னா ஃபங்க்ஷனல் மிடில்மேன் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் மேன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இவங்களை ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம். ஸோ அவங்க வந்து behalf and give him the right to borrow money on security of this is not known as mercantile agent. Is not given he is paid commission on his turn. இவங்க என்னன்னாக்கா அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு ஏஜென்ட் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா விற்பாங்க, விற்றுட்டு அவங்க பார்த்துக்குவாங்க, கூட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது, அதுக்கு வந்து அவங்க கமிஷன் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் கொஸ்டின் பார்த்து எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் மெர்கன்டைல் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மிடில்மேன் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இன் ஆர்டர் டு செல் தீஸ் கூட்ஸ், அவருக்கு இன் ரிட்டர்ன் கமிஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா brokers, factors, commission agent, del creditor agent, auctioneers and warehouse keepers. brokers the middleman, he will get only commission for that. factorனா என்னன்னாக்கா ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பார், லைக் கூட்ஸை செல் பண்ணிவிட்டு a factor is a mercantile agent to whom goods are entrusted for sale by the principal. So factor வந்து middle person தான், like who will be getting even commission. கமிஷன் ஏஜென்ட் பார்த்தாக்கா நான் ஆல்ரெடி சொன்னேன், கமிஷன் ஏஜென்ட்னா ஒரு பிரின்சிபல் பேஸ் மேலே அவங்க விற்பாங்க, இன் ரிட்டன் அவங்களுக்கு கமிஷன் வரும். எக்ஸ்பிளைன் இன் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோல்சேலர். ஹோல்சேலர்னா என்ன, பல்காக மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்டைலர்ஸ் கிட்ட விற்கிறது தான் அது ஹோல்சேலர் சொல்லுவாங்க. ஹோல்சேலர் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க, அவங்க டேரெக்டாக பையர் ஆர் ப்ரொடியூசர்ஸ்கிட்டேருந்து வாங்குவாங்க, ப்ரொடியூசர் ஆர் மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்குவாங்க, லார்ஜ் குவான்டிட்டியாக வாங்குவாங்க, ஸ்மால் குவான்டிட்டியாக விற்பாங்க, வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்குவாங்க, நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, லார்ஜ் கேபிட்டல் அவங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்குவாங்க. ஜென்ரலாக இவங்க வந்து நார்மலாக ஒரு பிளேஸில் தான் இவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரீட்டைலர்னு நம்மளுக்கு தெரியும், who will sell the small quantities to others to the customers is called as a retailer. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீட்டைலர் வந்து வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ், லைக் நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனோம்னா ஒரே ஐட்டம் இருக்காது, நிறையா இருக்கும், ஸோ அது மாதிரி டீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரீட்டைலர் வந்து நம்ம நியரர் நம்ம வீட்டுக்கிட்ட அவங்கெல்லாம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஃப்ரம் ஹோல்சேலர் அண்ட் செல்லிங் டு த கேஷ் டு த கிரெடிட். ஹோல்சேலர்கிட்டேருந்து கடனாக வாங்குவாங்க, நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட கடனாக இல்லாட்டி காசாக விற்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லிங்க் இருக்கும், லைக் த retailer is going to act a link between a manufacturer and the customer. நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்? ஹோல்சேலரோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் நம்மளுக்கு தெரியும், பல்காக மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்டைலர்கிட்ட விற்கிறது தான் வில் கால் அ ஹோல்சேலர். இவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண, கலெக்ஷன் ஆஃப் கூட்ஸு, ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க மற்ற ரீட்டைலர்ஸ்க்கு, ஃபினான்சிங் பண்ணுவாங்க, ரிஸ்க் எடுத்துக்குவாங்க மெயினாக, ரைட். நெக்ஸ்ட் கிரேடிங், பேக்கிங், ஹோல்சேலாக வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் ஒரு பேக் வாங்கியிருக்கேன்னா அந்த பேக் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு பிரித்து போடுறது தான். ப்ரொவைடிங் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன். ஸோ அந்த ரிலேட்டடானது கூட்ஸ் ரிலேட்டடான டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நான் பேர் பண்ணுவேன். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனாக எல்லா
ரீட்டெயிலருக்கு நான் கூட்ஸை வந்து சப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீட்டெயிலர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலர்னால் யார்? கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டிஸ் கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறது தான் வில் கால் ரீட்டெயிலர். இவரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பையிங். ஹி வில் பை வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஸோ மெனி ஹோல்சேலர்ஸ். நிறைய ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு விற்பாங்க. ஸ்டோர் பண்ணுவாங்க கூட்ஸை. நெக்ஸ்ட் செல்லிங் பண்ணுவாங்க. கிரேடிங் அண்ட் பேக்கிங் எது தகுந்த மாதிரி அதாவது டிவைட் பண்ணிவிட்டு அப்படி விற்பாங்க. ரிஸ்க் பேரிங் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் வில் ஃபினான்சிங் கூட அசிஸ்டன்ஸ் வரும் கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து. அவங்க கஸ்டமர்ஸ்கிட்ட வாங்குறப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கலாம். லைக் டோர் டெலிவரி, நெக்ஸ்ட் வி ஹேவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், அது மாதிரியெல்லாம் கூட இவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.